Hello guys, நான் உங்க சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம்னா ஒரு Audi A4 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம போன வாரம் ஒரு Benz போட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு BMW போட்டுருந்தோம். எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஒரு Audi எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நல்லா குறைச்சு கொடுக்க போறோம். அது என்ன பிரைஸ், வண்டி டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, இது என்ன மாடல் அப்படிங்கற டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பா Subscribe பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், பாடி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்குறோம். சைட்லேயுமே சேம் அதே மாதிரி தான். எங்கேயுமே வந்து ஒரு சின்ன டச்சப் கூட இருக்காது. பாடி அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். டயர் எல்லாமே ஒரு 70% அந்த மாதிரி இருக்கும். பேக் டயருமே சேம் அதே மாதிரி தான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். மற்றபடி பாடியில் ஸ்க்ராட்ச் கிடையாது. அப்படியே ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும் வண்டி நமக்கு. இப்போ அப்படியே பேக் சைட் பார்க்குறோம். பேக் சைடுமே அப்படி தான். டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்த்துடலாம். லெஃப்ட் சைட்லாம் வந்து நமக்கு எங்கேயுமே ஸ்க்ராட்ச் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இன்டீரியரும் சேம் பக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்துடும். வண்டி கிலோமீட்டர் பாருங்கள், இல்லை கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. வண்டி வந்து 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மொத்தமாகவே. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். சன்ரூஃப் வந்துடும். சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. மோட்டரைஸ்டு சீட்டுமே வந்துடும். சிங்கிள் டச் தான். இதிலே நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சீட்டு மோட்டரைஸ்டு சீட்டு தான், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் சீட் பார்த்துடலாம். பேக் சீட்டுமே சேம் க்ளீனாக இருக்குது. ஒரு சின்ன அழுக்கு கூட நம்ம வண்டியில் பார்க்க முடியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வண்டியில். இன்டீரியர்லாம் வந்து அப்படியே ஒரு புது வண்டி பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இந்த ஆடியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் அப்படியே இப்போ புஷ் பண்ணுறேன். வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பிக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு லேகுமே இல்லை. அது மாதிரி கியர் சேஞ்ச் ஆகிறதுமே நமக்கு ஃபீல் ஆகலை. நல்லா ஸ்மூத்தாக கியர் சேஞ்ச் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக Audi A4 பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வண்டியிலுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு. மற்றபடி எல்லாமே நமக்கு ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஃபீலே நமக்கு இல்லை. இப்போ அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றும் போது எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அதுலேயும் நான் ஸ்பீடாக போய் இப்போ அப்படியே போடுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது நமக்கு. ஏசியுமே இப்போ ஆனில் தான் இருக்குது. ஏசி கூலிங் வந்து பக்காவாக இருக்குது. அதுலேயுமே எந்த விதமான குறையும் இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2011 Audi A4. இது வந்து ஒரு டீசல் வண்டி. 2011 மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு கேட்பாங்க. பட் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11,50,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸில் முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஒரு 80,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. வண்டி பாடி எங்கேயுமே டச்சப் கூட ஆகல, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.